உள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த பாமணி ஜோதிடத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், இந்த வீடியோ பார்க்குறவங்க, புதுசாக வர்றவங்க எல்லாருக்குமே எனது வணக்கம். இந்த 6ஆம் மாதம் முக்கியமான ஜூன் மாதம் முக்கியமான மாதமாக இருக்குது. அதுவும் கும்பராசியை பொறுத்தளவில் ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி விலகி இருக்குது, உங்கள் ராசிக்கு ராகு வந்திருக்கு, உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. இது ஆல்ரெடி உள்ளது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது காலபுருஷ தத்துவத்தில் 11வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் 3, 4, சதய நட்சத்திரம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இதெல்லாம் இருக்கின்றது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு 6ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்களுக்கு 6வது வீட்டிலேருந்து 7வது வீட்டுக்கு போகிறாரு. செவ்வாயோடைய பார்வை உங்களுக்கு வருது. அவர் உங்களுக்கு 3வது வீட்டு உங்களுக்கு 3வது வீட்டுக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவருடைய பார்வை வருது. அதே 6ஆம் தேதி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய பெயர்ச்சி நடக்குது. புதன் மிதுன ராசிக்கு உங்களுக்கு 5வது வீட்டுக்கு போகிறார். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்துடுறார். புதனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு 5ல் இருக்கு. இப்போ இதே மாதிரி காலகட்டங்களில் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியனும் அவங்களோட போய் சேர்ந்துடுறார். சூரியனும் உங்களுக்கு 5வது வீட்டுக்கு சூரியன், புதன், குரு 3 பேர் இருக்காங்க. உங்களுக்கு 2ல் ராகு, 3ல் சனி. ஆக்சுவலாக சுக்கிரன் இந்த மாத கடைசியில் தான் பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு 3ல் சுக்கிரன், 4ல் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் மாறிடுறாங்க, 5ஆம் இடத்துக்கு போயிடுறாங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 7ஆம் இடத்துல அங்கே ஏற்கனவே கேது இருக்கார். ஸோ இதுதான் இந்த மாதம் கிரக சூழ்நிலைகள். இந்த கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக ஒருத்தருக்கு என்னென்ன தேவைன்னா, பொதுவாக வேலை மூலமாக நம்ம கிடைக்கக்கூடிய காசு, இந்த காசு குடும்பத்துக்கு, அப்போ குடும்பம், அப்புறம் நமக்கு உடல் நலம், அப்புறம் குழந்தைங்க, இதெல்லாம் இது இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மாதத்துலேயும் என்னென்னா இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் சின்ன சின்ன மாற்றங்கள். ஒன்று வேலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம், ஒன்று வேலைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்திலான பிரச்சனைகள் வரலாம், இல்லை பணங்காசில் பிரச்சனைகள் வரலாம், கொடுக்கல் வாங்கல, இல்லை குழந்தைங்களுக்கு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் நடக்கலாம். இதான் ஒரு மாதத்தில் நமக்கு அப்பப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளை அறியாமே. ஸோ அது ஒரு மாதத்துலையும் நடக்கும்போது இந்த ஜூன் மாதத்துக்கு கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வேலையை பொறுத்தவரையில் உங்கள் தொழில் தானாதிபதி செவ்வாய் பார்வை இந்த மாதம் வந்துடுறதுனால நிச்சயமாக வேலையில் மாற்றங்கள் இருக்கும். அவர் சூரியனுடைய வீட்டுக்கு வர போகிறார். சூரியன் வேறு இந்த மாத கடைசியில், இந்த மாதம் பாதிக்கு மேலே, அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில், உத்தியோகத்தில் மாற்றம் வர்றதுக்கு மிக மிக நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வேலை பார்த்துட்டுறதுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு, நீங்கள் மாறினா கூட இதை விட அதிக பொறுப்பு உள்ள போஸ்ட்டில், இதை விட அதிக சம்பளம் உள்ள போஸ்ட்டில் அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி குருவனுடைய பார்வை வேறு இருக்குன்னு தெரிஞ்சுங்க. ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சுச்சுவேஷனில் மாறி இப்போ தொழிலையும் சரி, உங்க கூட மேலே வேலை பார்க்குறவங்களுடைய ஆதரவு, கூட வேலை பார்க்குற ஆதரவு, இது மாதிரி எல்லா விதத்துலையும் ஒர்க்கில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும், அது மூலமாக பண வரவும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அதிகமாக பணம் வரும்பொழுது நீங்கள் செலவு பண்ணும்போது ஜாக்கிரதை செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு 2ஆவில் இருக்கார். உங்கள் ராசியாதிபதி 12ஆம் அதிபதி, அவர் 2ல் இருக்கார். அதனால் பண வரவு வரும். அது எப்படி வந்தது எப்படி போச்சுன்னே தெரியாமல் போயிடும். அதனால் பணங்காசு நீங்கள் செலவினங்களை செலவு பண்ணுறதுக்கு முன்னால் இது தேவைதானா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுறது நல்லது. இந்த ராசியில் சேர்ந்த பல பேருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் நடக்கலாம். ஆனால் அது ஃப்ரூட்ஃபுல்லாக முடியறதுக்கு நிச்சயமாக, நீ காதல் பண்ணுறவங்களுக்கு கல்யாணத்தில் போய் முடியறதுக்கு, கல்யாண பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த மாதம் பெஸ்ட்டு மாதம். நீங்கள் ஏற்கனவே ஏதானும் காதல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கல்யாணத்தில் போய் முடியணும்னா இந்த மாதம் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதம் கல்யாணம் பண்ணுறது உங்களுக்கு மிக மிக நல்லது. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நல்ல முன்னேற்றம் இருக்கும். அது சம்பந்தமாக வரன்கள் கிடைக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கல்யாணம் ஆவணி மாதம் நடக்கலாம்.
பட் அதுக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் மிக நல்ல மாதமாக இருக்குது கும்பராசி. மாணவ செல்வங்களை பொறுத்தவரை படிப்புக்கு மிக நல்ல மாதமாக இருக்குது. இந்த மாதத்துக்குள்ள கடைசியில் அது குழப்பமாக இருக்கும். படிப்புக்கு சான்சஸ் கிடைக்கிறதோ இல்லை சீட் கிடைக்கிறதோ, இங்கே போகலாமா அங்கே போகலாமா, இந்த மாதிரி வந்து பல குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் இந்த மாத கடைசிக்குள்ளே அது ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே செட்டில் ஆகிடும். கவலைப்பட வேணாம். உங்களுக்கு நீங்கள் நினச்சா மாதிரியே கிடைச்சிடும். உங்களுக்கு நல்ல உயர்வு படிப்புக்கு நல்லா இருக்குது. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால கொஞ்சம் அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்க தான் செய்யும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ராகு வந்ததுனால ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் மனசு வந்து ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் மனசு அலப்பாஞ்சுட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடுற ஒரு குணமும் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தள்ளி போகும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தன்னம்பிக்கை, முயற்சி, உழைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் உங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி அடைய முடியும். பொதுவாக உடல்நிலையை பொறுத்தவரை நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சளி தொந்தரவுகளை பார்த்துக்கணும். சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்க்கணும். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸ்கின் ட்ரபிள் அது வரலாம், ஜெரிமான கோளாறு வரலாம், தலைவலி, இது மாதிரி வந்து இது என்ன சொல்கிறோம் நம்ம தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் அதுலேருந்து வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்ஃபெக்ட் ஆகலாம். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்க போகிறது. ஸோ இதுலேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து இந்த சொன்ன விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி வந்து பொதுவாக உங்களுக்கு நல்லா இருக்குது. பொதுவாக வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும், பணங்காசில் முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் வந்து அடிக்கடி பேச்சுவார்த்தையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். பட் அது பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை, உடனே சரியாக போயிடும். இந்த மாதத்தை பொறுத்தளவில் நல்லா தான் இருக்கும். இந்த மாதத்தில் பெரிய லெவலில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்றது குடும்பத்தை பொறுத்தளவில். ஸோ பணங்காசு, வேலை, குடும்பம், இது மூணாச்சு. படிப்பு அதுக்கு வந்து நல்லபடியாக நடக்கும். திருமணம் பேச்சுவார்த்தை நடக்கான திருமணம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு தள்ளி போகும். ஆவணி மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த மாதம் திருமணம் பின்னால் நடக்கலாம். ஆனால் பேச்சுவார்த்தையை முடித்து ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் இந்த மாதம் நல்லபடியாக நடக்கும். ஸோ அதுக்கு வேண்டிய முயற்சிகளாக நீங்கள் எடுத்துக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே நல்லாயிருக்கு. அவங்களுக்கு சீட்லாம் கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து பொதுவாக வந்து கும்பராசிக்கு நல்லா இருக்குது. உடல்நிலையை மட்டும்தான் நீங்கள் கருத்தில் வச்சு பார்த்துக்கணும். வீட்டில் பேச்சுவார்த்தைகளில் ஜாக்கிரதையாக பேசணும். அதுதான் வந்து பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் பேச்சுவார்த்தையில் வாக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா 2ல் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான். அதனால் வாக்கு மட்டும் பார்த்துங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு எல்லா காரியங்களும் கொஞ்சம் டிலேயாக கிடைக்கும், ஆனால் சக்ஸஸ் ஆகிடும். கும்பராசியை பொறுத்தவரை நிச்சயமாக சக்ஸஸாக கிடைக்கும். காலபுருஷத்துக்கு 11வது வீடு. ஆனாலும் வந்து கொஞ்சம் டிலே ஆகி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒன்று நினைப்போம், ஆனால் இன்னொன்று கிடைக்கும். அது கண்டிப்பாக இதை விட அது நல்லதாக இருக்கும். ஸோ அப்படி தான் உங்களுக்கு நடக்கும். அதனால் பொதுவாக வந்து உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் அப்படின்னாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வேண்டிக்க வேண்டிய தெய்வம் வந்து ஆஞ்சநேயருக்கு போய் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா மிக மிக நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு போய் வேண்டிக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் முடிஞ்சால் ராகுகேதுக்கு பரிகாரமோ இல்லை ராகுகேது கோயிலோ இல்லை நாகநாத சுவாமின்னு இருக்கக்கூடிய எந்த சிவாலயமாக இருந்தாலும் போகலாம். இல்லை பெருமாள்கிட்ட போய் கூட வணங்கலாம். அதனால் வந்து எங்கே போனாலுமே கொஞ்சம் சர்ப்ப தேவதைகள், அப்படி இல்லைன்னா காளியம்மன், மாரியம்மன், அதையும் வணங்குறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வணங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா வகையிலையும் மிக நல்ல மாதமாகவே இந்த மாதமும் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவில் கும்பராசிக்கு 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டத்துக்கு 8ஆம் தேதி நாள் நல்லா இருக்குது. சதய நட்சத்திரத்துக்கு 16ஆம் தேதி 16/6 நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து 8/6, 16/6, 17/6 இது 3 நாளும் நல்லா இருக்குது. பொதுவாக இந்த ராசியை பொறுத்தளவில் இந்த மாதிரி நல்ல நாட்களில் உங்களுக்கு உண்டான முக்கியமான காரியங்களை செஞ்சுக்க. சந்திராஷ்டம நாட்கள் தவிர்த்துங்க. நான் சொன்ன மாதிரி வேண்டிங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும். நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு நல்ல ஸ்கீம் ஒன்று இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாட்டையும் நம்ம பேசுகிறதுக்கு, எல்லோரும் நம்ம கம்யூனிட்டியாக நம்ம வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு லைவ் ப்ரோக்ராம், உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஆனால் இது வந்து சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும்தான். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னால் இந்த மாதிரி நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். உங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்டில் தெரிவிங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.